ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1204 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரித்தம். இதன் இன்றைய தலைப்பு வசிஷ்டரிலிருந்து வியாசர் வரை. இதன் இறுதி பகுதி. நம்முடைய குரு பரம்பரையிலே வசிஷ்ட புத்திரரான சக்தி என்ற ரிஷி இடம்பெற்றிருப்பதற்கு இப்படி காரணம் தெரிகிறது. அவருடைய புத்திரர் பராசரர். அவர் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே வேதங்களை சொன்னவர். அவர் லோகத்திற்கு 2 பெரிய சொத்துக்களை தந்தவர். ஒன்று வேதவியாச பகவான், மற்றது விஷ்ணு புராணம். சத்தியவதியை மாதாவாகவும் தம்மை பிதாவுமாக கொண்டு அவர் வியாசாச்சாரியாலை அவதரிப்பித்தார். தாமே மாதா பிதா இரண்டுமாக இருந்து விஷ்ணு புராணத்தை பிறப்பித்தார். ஸ்ரீமத் பாகவதத்திற்கே மூல நூல் போல இருப்பது விஷ்ணு புராணம். நம்முடைய ஆச்சாரியால் புராணங்களுக்குள்ளேயே விஷ்ணு புராணத்திலிருந்து தான் அதிக மேற்கோள் காட்டுவது வழக்கம். பராசரர் அவருடைய பூர்வாச்சாரியார் அல்லவா? பக்தி நூலாகவே விஷ்ணு புராணம் தெரிந்தாலும் பாலில் சர்க்கரையை கரைத்திருக்கிறது போல அந்த பக்தியிலேயே ஞானத்தை, அத்வைத வேதாந்தத்தை கரைத்திருக்கும். விஷ்ணு புராணம் முழுக்க ஆங்காங்கே இப்படி அநேக திருஷ்டாந்தங்களை காட்டலாம். பின் குறிப்பு: காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர பக்த ஜன சபாவினால் வெளியிடப்பட்ட அத்வைதாக்ஷரமாலிகா என்னும் நூலில் விஷ்ணு புராணே அத்வைத பாவாகா என்ற கட்டுரையில் இவ்வித எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பக்தி வழியாக ஞானத்துக்கு வழிகாட்டியதோடு பராசருடைய பணி முடிந்துவிடவில்லை. கர்மானுஷ்டானம், வாழ்க்கை முறைகள், சமூக நெறிகள், தனி மனுஷிய நியமங்கள் ஆகியவற்றை சொல்லும் தர்மசாஸ்திரங்களில் ஒன்றான பராசர ஸ்மிருதி என்பதையும் அவர் கொடுத்திருக்கிறார். பராசரருக்கு அடுத்தவர் வியாசாச்சாரியால். அத்வைத மதத்தை அழுத்தம் திருத்தமாக ஸ்தாபிக்கும் ஆச்சாரியாலின் சிகரமான நூல், மேக்னம் ஓபஸ் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட நூல் எது என்று கேட்டால் விஷயம் தெரிந்தவர்கள் சூத்திர பாஷ்யம் என்றுதான் சொல்வார்கள். வியாசாச்சாரியால் அனுகிரகித்துள்ள பிரம்மசூத்திரத்துக்கு ஆச்சாரியால் எழுதியுள்ள விரிவுரைதான் சூத்திர பாஷ்யம் என்பது. இதிலிருந்தே வியாசாச்சாரியாளுக்கு அத்வைத வித்யா குரு பரம்பரையில் உள்ள முக்கியமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம். வெவ்வேறான பல உபனிஷதுகளில் விரவி கிடக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒரே இடத்தில் வகை தொகை பண்ணி ரத்ன சுருக்கமான சூத்திர ரூபத்தில் கொடுத்து அவற்றில் பரம தாத்பரியம் அத்வைதம் என்று காட்டிக் கொடுக்கும் ஆதார கிரந்தமாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது. இதை அனுகிரகித்து பரம உபகாரம் பண்ணியதோடு வேதங்களையே 4ஆக வகுத்து தந்தவர் வியாசாச்சாரியால் தான். 18 புராணங்களையும் அவரே கொடுத்து பக்தி துவாரா ஞானத்தை, துவைதத்தின் வழியாக அத்வைதத்தை எல்லோருக்கும் உபதேசித்தவர். அவருடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் ஆச்சாரியால் கதையை விட்டுவிட்டு வியாச மகாத்மியமே சொல்லிக்கொண்டு போகும்படி ஆகும். இப்பொழுதே ஆச்சாரியால் சரித்திரம் என்று ஆரம்பித்துவிட்டு அவருடைய அவதார கட்டத்திற்கு கூட வராமல் என்னென்னவோ விஷயங்களாக பார்த்து கொண்டு போகிறோமே என்று இருக்கலாம். என்னென்னவோ விஷயம் இல்லை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆச்சாரியால் சரித்திரம். அவர் அவதாரம் பண்ணி 32 வருஷ ஆயுஷ் காலத்தில் செய்து காட்டிய அநேக காரியங்களும் அப்போது நடந்த சம்பவங்களும் மாத்திரம் அவருடைய சரித்திரத்தை சொல்லிவிடவில்லை. தொன்று தொட்ட நம்முடைய மகத்தான சமய நாகரிகத்துக்கே, ஆத்மீக மரபுக்கே ஒரு பிரதிநிதியாக வந்தவர் அவர். ஆகையினால் இந்த பெரிய கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சேர்ந்ததுதான் அவருடைய சரித்திரம். இதெல்லாம் என்னென்னவோ சம்பந்தமில்லாத சமாச்சாரம் என்று இல்லை. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே ஆச்சாரிய சரித்திரம் கேட்டுவிட்டோம் என்றால் அது ஏதோ இடுக்கு வழியாக ஒரு பெரிய மலைத்தொடரில் கொஞ்சம் பாகத்தை பார்க்கிற மாதிரி தான். ஆனாலும் கூட அவருடைய 32 வருஷ ஜீவித சரித்திரத்திலே சொல்ல வேண்டியதாக ரொம்ப விஷயங்கள் இருப்பதால் பீடிகையை குறைத்து கொள்ளத்தான் வேண்டும். அதனால் வியாசாச்சாரியாலை பற்றி வளர்த்தாமல் அடுத்தவரான சுகாச்சாரியாலை பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர் ஆகியவர்களின் கதைகளுக்கு போகலாம். இந்த 2 பேரும் ஆச்சாரியாளுக்கு நேர் குருவும் பரமகுருவும் ஆக இருந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி.
அவர்கள் ஆச்சாரியாலோடையே பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்கிற மாதிரி. அதோடு கூட சுகர் வரையிலானவர்கள் பற்றி அநேக புராணங்களில் பல கதைகள் கூறப்பட்டுள்ளன. இந்த 2 பேர்தான் சரித்திர காலத்தில் ஓரளவு வந்தவர்கள் ஆதலால் இவர்களுக்கு புராண பிரசித்தி இல்லை. ஆகையினால் இவர்களுடைய சரித்திரம் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கூட தெரிந்திருப்பதற்கு இல்லை. இதனாலும் இவர்களுடைய கதையை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி சொல்ல நியாயம் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மகாவிஷ்ணுவில் ஆரம்பித்து சுகர் வரையில் உள்ள அந்த 7-8 பேரும் ஆச்சாரியாளின் மதத்தை சேர்ந்த அத்வைதிகளுக்கு மாத்திரம்தான் பூஜிதமானவர்கள் என்றில்லை. துவைதிகள், விசிஷ்டாத்வைதிகள் முதலியவர்களுக்கும் அவர்கள் பூஜிதர்கள்தான். இன்னும் சொல்லப்போனால் அத்வைதிகளுக்கு மகாவிஷ்ணு மூல குரு என்பதோடு பல முக்கிய தெய்வங்களில் ஒருத்தர் என்றிருக்க, வைஷ்ணவர்களுக்கும் மாத்வர்களுக்கும் அவர்தான் முழுமுதல் தெய்வமே. பராசரரிடம் ராமானுஜருக்கு விசேஷமான ஈடுபாடு உண்டு. அவர் தம்முடைய குருவின் 3 முக்கியமான ஆக்ஞைகளில் ஒன்றாக கருதியதே பராசரிடமும் வியாசரிடமும் பக்தி பண்ணிக்கொண்டு அவர்கள் பெயர்கள் என்றும் நிலைத்திருக்கும்படி பண்ணுவதாகும். அவருக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்த கூரத்தாழ்வாரின் புத்திரருக்கு பராசர பட்டர் என்றே பெயர் வைத்தார். வியாசாச்சாரியாலை திருமதஸ்தர்களுமே தங்கள் மூல புருஷராக சொல்லிக் கொள்கிறார்கள். பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜ பாஷ்யம், மத்வரின் பாஷ்யம் ஆகியனவும் தான் இருக்கின்றன. மாத்வர்கள் வியாசராயர் என்று பெயர் கூட வைத்துக் கொள்கிறார்கள். வியாசராய மடம் என்றே அவர்களுடைய மடம் ஒன்று உண்டு. சுகபிரம்மமும் எல்லா சம்பிரதாயஸ்தர்களுக்கும் பொதுவானவர்கள்தான். ஸ்ரீசரணர் சிரித்துவிட்டு தொடர்கிறார். பிரம்மம் எல்லோருக்கும் பொதுவாயில்லாமல் எப்படி இருக்கும்? கௌடபாதரும் கோவிந்த பகவத்பாதரும் தான் முழுக்க அத்வைதிகளாக இருந்து அத்வைத சம்பிரதாயஸ்தர்களின் குரு பரம்பரையில் மாத்திரமே இருப்பவர்கள். மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை கொண்டாடவும் மாட்டார்கள். நமக்கென்றே ஏற்பட்டவர்கள் என்பதாலும் அந்த 2 பேருடைய சரித்திரங்களை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.